பொதுவாக சாமானிய மக்கள் எதிர்பார்க்கும் கனவு இல்லம் என்பது 50 லட்சம் வரை இருக்கக்கூடும். அதையும் மீறினால் 1 கோடியை நெருங்கலாம். ஆனால் தற்போதைய நிலையில் வீடு மற்றும் மனைகளின் விலை பன்மடங்கு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. உலகளவில் எந்தெந்த நாடுகளில் அதிக விலைக்கு இடம் விற்பனை செய்யப்படுகிறது என்ற பட்டியல் வெளியாகியுள்ளது. அதில் ஒருவர் $1 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 8.3 கோடி ரூபாய் வைத்திருந்து மற்ற நாடுகளிலோ அல்லது இந்தியாவின் முக்கியமான பகுதிகளிலோ இடம் வாங்க வேண்டுமென்றால் எவ்வளவு சதுர அடி நிலம் வாங்க முடியும் என்ற பட்டியல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான மொனாக்கோவில் ஒரு இடம் வாங்க வேண்டுமென்றால் 8.3 கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு 183 சதுர அடி இடத்தைத்தான் வாங்கவே முடியும். அங்கு ஒரு சதுர அடி நிலத்தின் விலை சுமார் 4,53,000 ரூபாய். இப்படி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கும் முக்கியமான இடங்களில் ஒரு சதுர அடி நிலம் வாங்க வேண்டுமென்றால் அதற்கு லட்சங்களில் செலவு செய்ய வேண்டும். குறிப்பாக நியூயார்க்கின் முக்கியமான பகுதிகளில் இடம் வாங்க வேண்டுமென்றால் ஒரு சதுர அடியின் விலை சுமார் 2,33,000 ரூபாய். லண்டனில் ஒரு சதுர அடி இடம் என்பது 2,27,000 ரூபாய். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் ஒரு சதுர அடி நிலத்தின் விலை 1,75,000 ரூபாயாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் ஒரு சதுர அடி நிலத்தின் விலை 1,33,000 ரூபாய். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஒரு சதுர அடியின் விலை 1,28,000 ரூபாய். துபாயில் இடம் வேண்டும் என்றால் ஒரு சதுர அடிக்கு சுமாராக 74,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை மும்பையில் ஒரு சதுர அடி நிலம் வாங்க 58,000 ரூபாயும், டெல்லியில் 34,000 ரூபாயும், பெங்களூருவில் ஒரு சதுர அடி 20,000 ரூபாயாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உலகில் பல இடங்கள் மனிதன் வாழ முடியாத நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் எல்லா சவால்களையும் சமாளித்து உலகின் அபாயகரமான இடங்களில் கூட மனிதர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். அதீத வெப்பம், உறைய வைக்கும் குளிர், சீரும் எரிமலை, விடாது பெய்யும் மழை, 500 ஆண்டுகளாக மழையே கண்டிராத நகரம் என பல அபாயகரமான இடங்களை பூமி கொண்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மாலியில் உள்ள பகுதிதான் ஆரோவுனே. சகாரா பாலைவனத்தின் முகப்பில் அமைந்திருக்கும் இந்த பகுதியில் சுமார் 300 பேர் வசிக்கின்றனர். சுற்றிலும் பாலைவனமாக காட்சியளிக்கும் இந்த பகுதியில் சராசரி வெப்பநிலையே 46 டிகிரி செல்சியஸ் தான். திடீரென வீசும் மணற்புயல் ஒரு சில நிமிடங்களிலேயே உங்களை மண்ணுக்குள் புதைத்துவிடும். ஆனால் கனிம வளங்களை கொண்டு செல்லும் முக்கிய வழித்தடமாக இருப்பதால் இங்கு மனிதர்கள் பணிபுரிய வேண்டிய நிலை உள்ளது. ரஷ்யாவில் உள்ள ஒய்மியாகுன் பகுதி உலகிலேயே மனிதர்கள் வசிக்கும் மிக குளிர்ந்த பகுதியாகும். பகல் வேளைகளில் 3 மணி நேரம் மட்டுமே வெளிச்சம் இருக்கும். சுமார் 500 பேர் வசிக்கும் இந்த பகுதியில் சராசரி வெப்பநிலையே எப்பொழுதும் -50 டிகிரி செல்சியஸ் ஆகும். மீன் பிடிப்பதுதான் இம்மக்களின் முக்கிய தொழிலாம். அடுத்தது சிலியில் உள்ள அரிகா என்ற நகரம்தான் உலகின் மிக வறண்ட நகரம். அதாவது 500 வருடங்களாக இங்கு மழை என்பதே கிடையாதாம். அப்படியே பெய்தாலும் சராசரியாக வருடத்திற்கு 0.76 மில்லிமீட்டர் தான். ஆனாலும் துறைமுக நகரம் என்பதால் இங்கு 2 லட்சம் பேர் வசிக்கின்றனர். காற்றில் விஷம் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பெருவில் உள்ள லா ஒரோயா பகுதியில் உண்மையிலேயே காற்றில் அபாயகரமான வேதிப்பொருட்கள் உள்ளது. அதாவது அர்சனிக், லெட், சல்பர் டை ஆக்சைடு போன்ற தனிமங்கள்
அதிக அளவு இருப்பதால் அவ்வப்போது இங்கு அமில மழை பெய்யுமாம். இதனால் இப்பகுதியில் எந்தவிதமான விவசாயமும் செய்ய முடியாது. இங்கு செயல்படும் தங்கச் சுரங்கங்களே இதுபோன்ற நிலைக்கு காரணம். ஆனாலும் இங்கு 25,000 பேர் வசிக்கின்றனர். ட்ரிஸ்டன் டா குன்ஹா என்ற பகுதிதான் உலகின் மிக தொலைவில் உள்ள தீவு பகுதியாகும். இங்கு விமானம் இறங்க வசதி இல்லாததால் இந்த தீவுக்கு செல்ல படகில் மட்டுமே போக முடியும். தென்னாப்பிரிக்காவில் இருந்து இங்கு செல்ல 2340 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். அதாவது 6 நாள் பயணமாம். ஆனாலும் இங்கு 246 பேர் வசிக்கிறார்கள். இதுபோல் உலகில் மிக உயரத்தில் உள்ள மனித குடியிருப்பான பெருவில் உள்ள லாரினகொண்டா 5100 மீட்டர் உயரத்தில் உள்ளது. தங்கச் சுரங்கம் உள்ளதால் இங்கு ஏராளமானவர்கள் வந்து வசிக்கிறார்கள். ஆனால் இங்கு எந்தவிதமான ஹோட்டல்களும் விடுதிகளும் கிடையாது. 3000 மீட்டரை கடந்ததுமே சுவாசிப்பதில் சிக்கல் ஏற்படும் என்பதால் பலர் இங்கு செல்வது சிரமம். இங்கு செல்ல சாலை வசதி கூட இல்லை. ஆனாலும் இங்கு 50,000 பேர் வசிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். லோக் ஆயுக்தா சட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் அதன் அதிகார வரம்புகள் குறித்து இன்டெப்த் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். கர்நாடக மாநிலம் சின்னாகிரி தொகுதி பாஜக எம்எல்ஏ மாதல் விருக்ஷப்பாவனுடைய மகன் பிரசாந்த் லஞ்சம் பெற்ற வழக்கில் லோக் ஆயுக்தா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கார். இதுல லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்னா என்ன, அதன் செயல்பாடுகள் என்ன, அதன் அதிகார வரம்புகள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். மொராஜி தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 மக்களுடைய குறைகளை தீர்ப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து சிறப்பு இடைக்கால அறிக்கை ஒன்றை தாக்கல் பண்றாங்க. அதுல லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா என நியமிக்கப்பட்ட 2 சிறப்பு அதிகாரிகளை அமைக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்யறாங்க. இப்போ மத்திய அரசு முதல்ல லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதாவை 1968 அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பல திருத்தங்களுக்கு பிறகாக இறுதியில இந்த மசோதா மாநிலங்களவையில் 2013 நிறைவேற்றப்பட்டது. இதுல உறுப்பினர்களா யார் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய தலைவராக ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதி இருக்கிறாங்க. அல்லது தலைவர் பதவியில இருக்கிறவங்களுக்கு 25 ஆண்டு கால பொது நிர்வாக அனுபவம் தேவை அப்படிங்கிறது முக்கியம். மொத்தமா 4 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆணையத்தில் 2 நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆணையத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொது நிர்வாகம் மீதான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு. அதாவது மோசமான நிர்வாகம், ஊழல், தாமதமான நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை இல்லாத நிர்வாகம், பதவியை துஷ்பிரயோகம் செய்யறது மாதிரியான குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இது அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள்னு பல கட்டங்களிலும் இந்த அமைப்பினால நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த அமைப்பு எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல புகார்கள் முதல்ல விழிப்பு பணி ஆணையத்திற்கு அனுப்பப்படும். அதை தொடர்ந்து 60 நாட்களுக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யப்படும். இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புகார்கள் குறித்த விசாரணை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட மாநில அரசினுடைய அனுமதி தேவையில்லை. இவர்கள் பணி நீக்கம், அதிகார குறைப்பு மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கலாம். ஒருவேளை கொடுக்கப்பட்ட புகார் அப்படிங்கிறது தவறு அப்படின்னு கண்டறியப்பட்டால் புகார் கொடுத்தவங்க மேல 1 லட்சம் ரூபாய் அபராதம் கூட இவங்களால விதிக்க முடியும். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல லோக் ஆயுக்தா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1970ஆம் ஆண்டுல லோக் ஆயுக்தாவை நிறுவுவதற்கான மசோதாவை முன்வைத்த முதல் மாநிலம் ஒரிசா. ஆனா 1972ஆம் ஆண்டுல மகாராஷ்டிரா அந்த அமைப்பை முதல்ல நிறுவனாங்க. மொத்தமா 26 மாநிலங்கள்ல லோக் ஆயுக்தா அமைப்பு இருக்கக்கூடிய நிலையில நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இப்ப எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது கவனம் ஈர்த்திருக்கு. பள்ளி மாணவர்களின் அடிப்படை கல்வி மற்றும் திறன்நிலை குறித்து இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வு முடிவுகள் சொல்வது என்ன என்பது குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. இந்தியா முழுவதும் அடிப்படை கல்வியில மாணவர்களினுடைய திறன் நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வு முடிவுகள் சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கறதா இப்ப நம்ம பார்க்க போறோம். அடிப்படை கல்வியில இந்த திறன் நிலை ஆய்வு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட
10,000 பள்ளிகள்ல மேற்கொள்ளப்பட்டது. 86,000 மாணவர்களிடம் இந்த ஆய்வானது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த 86,000 மாணவர்களும் கிட்டத்தட்ட 20 மொழிகளில் பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். 3ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களிடம் இந்த ஆய்வானது நடத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ஆய்வுக்கான அளவுகோல் என்னவாக வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச திறன் நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளோபல் ப்ரொஃபிஷியன்சி லெவல் அப்படிங்கறத ஒரு அளவுகோலாக வைத்திருக்கிறார்கள். அடிப்படை கல்வி அறிவு, குறைந்தபட்சமாக அவர்கள் ரொம்ப பேசிக் லெவலில் இருந்து படிக்கக்கூடிய அந்த அடிப்படை கல்வி அறிவு அப்படிங்கிறதையும் ஒரு அளவுகோலாக வைத்திருக்கிறார்கள். கற்றல் வேகம், அவங்க கிட்ட அந்த லேர்னிங் ஸ்பீட், அந்த கிராஸ்பிங் பவர் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் கூட ஒரு அளவுகோலாக இந்த ஆய்வில் வைத்திருக்கிறார்கள். குறைந்தபட்ச திறன் நிலை என்பது மினிமம் ப்ரொஃபிஷியன்சி லெவல் என்கிற ஒன்றையும் இந்த ஆய்வுக்கான அளவுகோலாக வைத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் எல்லா மொழிகளிலும் பேசக்கூடிய பயிலக்கூடிய மாணவர்களிடம் இந்த ஆய்வானது நடத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ஆய்வு முடிவுகள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இது இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு, அதாவது 20 மொழிகள் பேசக்கூடிய அந்த மாணவர்களிடம் நடத்தப்பட்டது இந்த ஆய்வு. அதுல அதிகபட்சமாக பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ப்ரொஃபிஷியன்சி லெவல்ல 47% பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அதற்கு அடுத்தபடியாக நிறைய மாநிலங்கள் இருக்கு. எல்லா மாநிலங்களிலும் ஓரளவுக்கு ப்ரொஃபிஷியன்சி லெவல் அதிகமாகவே இருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்ம ஒரு டாப் 5 அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்கிறோம். அதுல அதற்கு அடுத்ததாக கேரளா 39%, கர்நாடகா 33%, தெலுங்கானா 25% இருக்கு. இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், தமிழ்நாடு கிட்டத்தட்ட கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது. 9% தான் மாணவர்களினுடைய ப்ரொஃபிஷியன்சி லெவல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இந்த ஆய்வின் மூலமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சரி, இதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த அளவுக்கான ஒரு பின்தங்கக்கூடிய நிலை ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட நிறைய காரணங்கள் இந்த ஆய்வு முடிவுகள் மூலமாக சொல்லப்படுகிறது. அதுல முதலாவதாக சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, கோவிட் பெருந்தொற்று காலத்துல மாணவர்கள் முழுமையாக ஆன்லைன் வகுப்புகள்ல படிச்சாங்க. அதன் மூலமாக ஒரு கற்றல் இடைவெளி என்பது உருவாகி இருக்கிறது. அது கிட்டத்தட்ட நாடு முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலுமே அந்த பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேசிக் பாயிண்ட். அதற்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மொழி பயில்வதில் இருக்கக்கூடிய சிக்கல். அவங்க இப்ப நம்ம 20 மொழிகள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த 20 மொழிகளிலுமே கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் அவர்களுடைய தாய்மொழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த ப்ரொஃபிஷியன்சி லெவல் என்பது அதிகமா இருக்கிறத பார்த்தோம். தமிழ்நாட்டில் 9% இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த லாங்குவேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களிடம் அந்த சிக்கல் இருக்கு. மதர் டங் படிக்கிறதுலயும் சிக்கல் இருக்கு. அதையும் சரி பண்ணா மட்டும்தான் இந்த ப்ரொஃபிஷியன்சி லெவலை அதிகப்படுத்த முடியும். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் 9% தான் அந்த ப்ரொஃபிஷியன்சி லெவல் இருக்காங்க அப்படின்னா, அவர்கள் அந்த மினிமம் ப்ரொஃபிஷியன்சி லெவலை கூட தொட முடியாத இடத்துல இருக்கிறாங்க. எனவே இந்த அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்யும் போதுதான் மாணவர்கள் குளோபல் ப்ரொஃபிஷியன்சி லெவல் என்கிற அந்த நிலையை எட்டக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அமெரிக்காவில் அதிகரித்து வரும் துப்பாக்கி கலாச்சாரத்தின் பின்னணி குறித்து இன்டெப்த் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. அமெரிக்காவில் அடிக்கடி துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி செய்திகளை தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு வரோம். அங்க கடந்த காலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த சம்பவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில 2014 ஒரு ஆண்டுக்கு 273 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நிகழ்ந்தது. அது அடுத்தடுத்த ஆண்டுகள்ல அதிகரிச்சுட்டு வரதே பார்க்க முடியுது. 2020 610 அதிகரிச்சிருக்கு. 2018 விட அப்படியே இரட்டிப்பாக இருக்கு. 2023 இந்த 1.5 மாதம் அல்லது 2 மாத காலத்துல மட்டுமே 80 சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. இதுல நிகழ்ந்த உயிரிழப்புகளோட எண்ணிக்கையும் கூட ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா மொத்தமாக எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கான உதாரணமாக 2020 புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமாக 45,222 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுல 24,292 பேர் தற்கொலை செய்து கொண்டு, துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்திருக்கிறாங்க. கொலை மூலமாக உயிரிழந்தவர்களோட அந்த எண்ணிக்கை என்பது 19,384 இருந்திருக்கு. இவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல துப்பாக்கி சூட்டால நடந்த கொலைகளோட சதவிகிதத்தை இந்த நாடுகளோட முன்னணி நாடுகளோட எண்ணிக்கையில நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவில் நடந்த ஒட்டுமொத்த கொலைகள்ல
79% துப்பாக்கி சூடுனால மட்டுமே அந்த கொலைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 4% இருக்கு. கனடாவை பொறுத்த வரைக்கும் 37%, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலையும் 13% துப்பாக்கி சூடு மூலமாக நடந்திருக்கு. மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அமெரிக்காவில் ரொம்ப அதிகமா துப்பாக்கி சூடுனால நடந்த கொலைகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இதனால துப்பாக்கி உபயோகம் என்பது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். சரி, அங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள், அதாவது 100 குடும்பங்கள்ல எவ்வளவு துப்பாக்கிகள் இருக்கு அப்படின்ற எண்ணிக்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது முதல் 3 நாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவில் 100 குடும்பங்களுக்கு 120.25 துப்பாக்கிகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு குடும்பத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் இருந்ததுனால இந்த எண்ணிக்கை வருது. இதற்கு அடுத்த நிலையில இருக்கிற ஏமன்ல கூட இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசமே ரொம்ப அதிகமா இருக்கு. 52.8 துப்பாக்கிகள் 100 குடும்பங்களுக்கு ஏமன்ல இருக்கு. அடுத்தபடியாக சர்பியால 100 குடும்பங்களுக்கு 39.1 துப்பாக்கி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இதுக்கு அடுத்தபடியாக இந்த சட்டவிரோத துப்பாக்கி நுகர்வு அப்படின்றது தான் அமெரிக்காவில் இந்த குற்ற சம்பவங்கள் நிகழ்றதுக்கான பின்னணியில் இருக்கிற ஒரு முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வன்முறை சம்பவங்கள்ல, குற்ற சம்பவங்கள்ல அவங்க பயன்படுத்தின இந்த துப்பாக்கிகள் எப்படியாக நுகர்வு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா சட்டவிரோதமாக நுகர்வு செய்யப்பட்ட துப்பாக்கிகள் தான் அதிகம் அப்படின்னு தெரிய வருது. அந்த வகையில 2021 நடந்த குற்ற சம்பவங்கள்ல பயன்படுத்தப்பட்ட 54% துப்பாக்கிகள் அந்த குற்ற சம்பவம் நிகழ்ந்ததுல இருந்து அதுக்கு முன்னாடி 3 ஆண்டுகளுக்குள்ளாக நடந்தது. இதுக்கு முந்தைய ஆண்டு 2019 இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 54% என்பது முந்தைய ஆண்டை விட 10% அதிகரிச்சிருக்கு. அதாவது துப்பாக்கி வாங்கினதுல இருந்து அதை குற்ற சம்பவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கேப் அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2017 இருந்து 21க்குள்ள 10.7 லட்சம் துப்பாக்கிகள் திருடப்பட்ட துப்பாக்கிகளாக கண்டறியப்பட்டிருக்கு. இந்த 10.7 லட்சம் துப்பாக்கிகள்ல 96% குற்ற சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு தெரியுது. குற்ற சம்பவங்களுக்காக பயன்படுத்துறதுக்காகவே துப்பாக்கி நுகர்வு என்பது அமெரிக்காவில் ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிகிறது. இத்துடன் நியூஸ் 18 ஸ்பெஷல் தொகுப்பு நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.